இன்றைய தினம் நான் பேசப்போவது நீரின்றி அமையாது உலகம். எனக்கு முன்னால் நீங்கள் பார்க்கிறீர்கள், பரந்த கடல், எவ்வளவோ தண்ணீர். இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படுவது இந்த நீல பொருள், இந்த நீர்தான். Where there is water, there is life. எங்கு நீர் இருக்கின்றதோ அங்கே உயிர் வளம் பெறுகிறது. இந்த உயிர் தான் இந்த கடலுக்கு பிடித்தமான ஒரு பொருள். ஏறக்குறைய 230,000 உயிர்கள் இந்த கடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த கடல் தான் இயேசுவுக்கு பிரியமான இடம். இந்த கடலை சுற்றித்தான் அவருடைய 3 ஆண்டு பணி நிகழ்ந்தது. கலிலேயா கடல் ஓரத்திலே இயேசுநாதர் பல பணிகளை செய்தார். மக்களை பார்த்தார், கடலிலிருந்து போதித்தார், கடல் மீது நடந்தார், கடலில் உருவான புயலை அடக்கினார், சீடர்களை கடற்கரை ஓரத்திலிருந்து அழைத்தார், பல தடவை சீடர்களோடு மீன் பிடிக்க சென்றார். இந்த கடல் தான் இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான இடம். கலிலேயா கடல் ஒரு சிறிய கடல், ஏரி என்று சொல்லலாம். 21 கிலோமீட்டர் நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட் 12 கிலோமீட்டர். அது எல்லாம் சுத்தமான குடிநீர், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நிறைய லேக் இருக்குது. ஆப்பிரிக்காவில் 3 பெரிய லேக் இருக்குது. 1 லேக் விக்டோரியா, 2 லேக் மலாவி, 3 லேக் தங்கனிக்கா. ஒவ்வொரு ஏரியுமே ஏறக்குறைய 700-800 கிலோமீட்டர் நீட்டு, அகலம் 400 கிலோமீட்டர். அதை ஏரிகள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இயேசுநாதருடைய கலிலேயா கடல் என்று நாம் அழைக்கிறோம். இது ஃப்ரெஷ் வாட்டர். கடல் என்று அழைப்பது உப்பு தண்ணீர். இப்போ நம்ம பார்க்குறது கடல், வங்காள விரிகுடா, மகா கடல் என்றும் இருக்கிறது. இது சாதாரண கடல், மகா கடல். 4 மகா கடல்கள் இருக்கின்றன, ஓஷன்ஸ் என்று சொல்வார்கள். 1 இந்து மகா சமுத்திரம், 2 பசிபிக் மகா சமுத்திரம், 3 அட்லாண்டிக் மகா சமுத்திரம், 4 ஆர்க்டிக் மகா சமுத்திரம். சொல்லப்போனால் ஒரே கடல் தான்.